மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியா வர இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எங்க பார்த்தாலும் செயின் பறிப்பு சம்பவம் நடந்துட்டே இருக்கு. சரி, இதுக்கோசம் ஒரு ஆர்டிஐ போட்டு எடுக்கலான்ட்டு கடந்த 6 ஆண்டுகளாக போட்டு நாங்கள் செயின் பறிப்பு சம்பவம் எடுக்கலான்ட்டு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 300 செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கு. அதில் காவல்துறை கண்டே பிடிக்க முடியலன்னு 95 சம்பவத்தை சொல்கிறாங்க. இதில் எவ்வளோ சவரம் பார்த்தீங்கன்னா 3000 சவரத்துக்கு மேலே காவல்துறை கண்டே பிடிக்க முடியல. 6 வருஷத்துல 3000 சவரம் திருடு. ஆமா, கண்டே பிடிக்க முடியலன்றாங்க. தொடர்ந்து இந்த சம்பவத்தை ஏன் போலீஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கடந்த ஒரு 6 மாசமா இது விஷயமா சுத்திட்டே இருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கக்கூடிய நகைகள் எப்படி காவல்துறை ஏன் கண்டுபிடிக்கலன்னு ஒரு ஆய்வு பண்ணேன். அப்ப பாத்தீங்கன்னா கடைகள்ல புரசைவாக்கம், டி நகர், NSC பஸ் ரோடு பகுதியில் யார் கோல்டு எத்தனை பேர் கொடுத்தாலும் உருக்கிறாங்க, உருக்கி கொடுக்குறாங்க. இந்த உருக்குற இடத்துல எங்கேயுமே கேள்வி கேட்க மாட்டாங்களா? எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. ஒரு ஆதார் கார்டு கூட கேட்கறது இல்லை. எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம அந்த நகையை எத்தனை பேர் திருட்டு நகையா இருந்தாலும் எத்தனை பேர் கொடுத்தா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த நகையை உருக்கி கையில கொடுத்துட்றாங்க. நேர்ல போய் பார்க்கலாமா? கண்டிப்பா நீங்க நேர்ல என் கூட வாங்க. வெறும் 70 ரூபால 100 கிராம் உருக்கி கொடுத்துருவான். இவங்க கிட்ட வைக்க முடியாது. கோல்டு வெள்ளி எல்லாமே இவங்களே வாங்கிப்பாங்க. இப்போ நம்ம கொடுக்குறோம்ல ப்ரோ, நம்ம இவங்களுக்கு என்ன ப்ரூஃப் என்ன கொடுக்கணும்? கோல்டு இருக்கு, மெல்ட் பண்ணி டெம்பர் பண்ணும். எவ்வளோ டெம்பர் இருக்கு? गोल्ड करके प्योरिटी 1 ग्राम to 100 ग्राम to 70 rupees. ஓ, 1 கிராம்லேருந்து 70 கிராம் வரைக்கும் 70 rupees. இங்கே பண்ணி கொடுத்துருவீங்களா பையா? இங்கே பண்ணிடுவீங்களா? இங்கே பண்ணிடுவீங்க. இங்கேயே மெல்ட் பண்ணி இங்கேயே வெயிட் போட்டு. இப்போ நம்ம கோல்டை கொடுத்தா மெல்ட் பண்ணிட்டு அப்படியே வெயிட்டை போட்டு குத்துருவாங்க. கோல்டு உருக்குறீங்களா? ப்ரூஃப் ஏதாச்சும் கொடுக்கணுமான்னு கோல்டு கொடுத்தா மெல்ட் பண்ணிடுவீங்களா? அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் தான் நம்ம சொல்றோம். காவல்துறையில திருடப்பட்ட நகைகள் எப்படி உருக்கிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குறா? இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க போலீஸ்ல ஏங்க நீங்க நகையை அறுத்துன்னு போயிட்டு இருக்கீங்க, உடனே எஃப்ஐஆர் போட மாட்டான். நான் கண்டுபிடிச்சி தரமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்கொயரி வந்துட்டு இருக்கு. 48 ஹவர்ஸ்க்கு எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. இப்போ எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு போனா அக்யூஸ்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அக்யூஸ்ட பிடிக்க முடியலன்னா எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க? ஒரு செயின் பறிப்பு சம்பவம், செயின் அறுக்கிறான்னா ஒரு அரை சவரத்தில் அறுக்க மாட்டான். 2 சவரம் மேல இருந்தா தான் அவன் கண்ணுக்கே தெரியாது. 2லேருந்து 5-6 சவரத்துக்கு மேலதான் அவன் அறுக்க ட்ரை பண்ணுவான். அப்போ 95 கேஸ் இருக்குன்னா 95 × 3 நீங்க போடுங்க. இதுவே போட்டாலே 270-300 சவரன் வரும். இப்போ ஒரு மாவட்டத்திலேயே 300 சவரன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள்ல எவ்வளவு சவரம் வரும்? அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 61 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல 100 சவரம் போட்டாலே 6100 சவரம் காணும். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சமூக ஆர்வலர் சசிகுமார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த செயின் ஸ்நாச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடங்களையும் நடக்குதுண்ணா. நம்மளும் நிறைய நியூஸ்லலாம் பார்க்குறோம். நீங்கள் 6 வருஷத்தில் ஒரு ரெக்கார்டு வச்சுருக்கேன், 6 வருஷத்தில் இவ்வளோ நகை காணாமல் போயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி ப்ரூஃப் வச்சுருக்கீங்கண்ணா? இப்போ எங்கே பார்த்தாலும் செயின் பறிப்பு சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. சரி, இதுக்கோசம் நமது மக்கள் சாம்ராஜ்யம் சார்பாக ஒரு ஆர்டிஐ போட்டு எடுக்கலான்ட்டு கடந்த 6 ஆண்டுகளாக போட்டு நாங்கள் செயின் பறிப்பு சம்பவம் எடுக்கலான்ட்டு போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 5 வருஷம் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ட்டு. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 300 செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கு. அதில் காவல்துறை கண்டே பிடிக்க முடியலன்னு 95 சம்பவத்தை சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி பார்க்கணும்? ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ட்டு, தமிழ்நாட்டுடைய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லேயே இவ்வளோ பெரிய க்ரைம் அஃபென்ஸ் நடக்குது. அப்போ இது மட்டும் இல்லாமல் தென்காசியில் 121 சம்பவம் நடக்குது தென்காசி மாவட்டத்தில். இப்போ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா 211 வழக்குகள் பதிவு பண்ணுது. இந்த செயின் பறிப்பு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். ஒரு மாவட்டத்திலையும் இப்போ முதல்வர் தொகுதி ஐயா மாண்புமிகு தமிழக முதல்வர் தொகுதியிலேயே 41 வழக்குகள் பதிவாகுது செயின் பறிப்பு சம்பவம்.
இப்போ ஆவடியில் கொளத்தூர் தொகுதி கொளத்தூர் தொகுதி முதலமைச்சர் தொகுதி. இப்போ ஆவடியில் பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் வருது. ஆவடி 1, புழல் 1. இதில் 131 வழக்குகள் வந்து ஆவடியிலே வருது. இப்போ தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா காவல்துறையால் கண்டே பிடிக்க முடியல செயின் பறிப்பு திருட்டு சம்பவம். இதில் எவ்வளோ சவரம் பார்த்தீங்கன்னா 3000 சவரத்துக்கு மேலே காவல்துறை கண்டே பிடிக்க முடியல. 6 வருஷத்துல 3000 சவரம் திருடு. ஆமாம், கண்டே பிடிக்க முடியலன்றாங்க. கண்டுபிடிச்சது நம்ம சொல்லலை, காவல்துறையால் கண்டுபிடி. இப்போ இந்த செயின் பறிப்பு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5,000 சரடு அடிக்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கேடிஎம் பைக் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு பாதையில் போகுது. பெண்களை வந்து கதற ரோட்டில் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தாலியை வந்து அவனுக்கு பிடிச்சி தரன்னு வலிச்சுன்னு போகிறானுங்க. இந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க இதில் ஈடுபடுறாங்க. இதுதான் இதில் வந்து என்ன பண்ணனா, இப்போ டிவியில் இந்த சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சொகுசு வாழ்க்கையாக நிறையா காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போதை. இந்த போதையில் பார்த்தீங்கன்னா இப்போது சினிமா ஒரு படத்துலேயே பார்த்தீங்கன்னா சொகுசாக வாழணுன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம கிளப்புக்கு போகணும், நம்ம மாஸ்க் காட்டணும், நம்ம கூட இருக்கவங்ககிட்டே ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கணும், ஒரு மொபைல் வாங்கணுன்னா இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்லேயே ஒரு ஒன்று காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செயின் பறிப்பு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா யாருமே பழைய அக்யூஸ்டெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் படிக்கிற பசங்க இந்த காலேஜில் குறிப்பாக ஒரு சில மாணவர்கள் வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு அரெஸ்ட்டும் ஆகியிருக்காங்க. தமிழக காவல்துறை வரலாற்றில் இருக்குது. தொடர்ந்து இந்த சம்பவத்தை ஏன் போலீஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எங்கள் அமைப்பு சார்பாக நான் வந்து ரொம்ப தீவிரமாக கடந்த ஒரு 6 மாதமாக இது விஷயமாக சுற்றிட்டே இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. தமிழ்நாடு காவல்துறையில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காவல்துறையே இல்லை. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் க்ரைம் இருக்குது. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் லா அண்ட் ஆர்டர் க்ரைம் இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. வெறும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் க்ரைம் வண்டி தான் இருக்குது. அப்போ கிராமப்புறங்களில் வந்து திருடு போகிற நகையாக இருக்கணும், வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கொள்ளடிக்கிற சம்பவமாக இருக்கட்டும், க்ரைம் கிடையாது. காவல் நிலையமே கிடையாது, குற்றப்பிரிவு காவல் நிலையமே கிடையாது. இதை நம்ம அழுத்தி சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா, பல மாவட்டங்களில் காவல்துறை என்ன சொல்கிறாங்க, குற்றப்பிரிவுன்ட்டு எங்களுக்கு தனியாக கிடையாதுங்க சார், எஸ்பி ஆஃபீஸில் தான் இருக்குன்றாங்க. அப்போது இந்த கொள்ளை அடிக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமாக இருக்குது. சென்னையில் இருக்கிற மாதிரி மற்ற கிராமங்களில் வந்து போலீஸ் அதிகாரிங்க அதிகமாக இல்லை. சென்னையில் இப்போ 12 டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் 15 டிஸ்ட்ரிக்ட்டு வெப்பேரி காவல்துறை அதிகாரிகள் 12 டிஸ்ட்ரிக்ட்டு, தாம்பரம் 1, ரெட் ஹில்ஸ் 2, அப்போ 15. ஆனால் மற்ற மாவட்டம் சென்னையை விட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா மாவட்ட ரீதியாக கிலோமீட்டர் கணக்கில் போவோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்பி ஆஃபீஸில் வேண்டி தான் க்ரைமு. உளவுத்துறை அதேமாரி தான் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷன் க்ரைம் அஃபென்ஸ் வந்தால் இந்த மாதிரி கொள்ளையும் கண்டுபிடிக்கலாம், இந்த செயின் பறிப்பில் ஈடுபடுறவங்களையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவங்க எல்லாருமே சின்ன பசங்க தான். எல்லாருமே இப்போ பழைய ரவுடிஸே யாருமே இல்லை. இப்போ சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ்லேயே காமிக்கிறாங்க. படத்தில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீ சொகுசாக வாழணுமா, ஒரு ஆப்பிள் ஃபோன் வைக்கணுமா, ஒரு பைக்கு திருடணுமா, இப்படி தான் இருக்கணும், போதைக்கு அடிமையாகணும்னா நம்ம என்ன ஒன்றாலும் பண்ணலான்ட்டு இதை ஒரு வழி மாதிரி காமிக்கிறாங்க. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடிக்கக்கூடிய நகைகள் எப்படி காவல்துறை ஏன் கண்டுபிடிக்கலன்னு ஒரு ஆய்வு பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா கடைகளில் நகை கடைகளில் இப்போது நகை கடையில் நம்ம எடுத்துன்னு போய் கொடுக்குறோம் வச்சுங்களேன், ஆதார் கார்டு வாங்கிட்டு எல்லா கடையிலையும் ஆதார் கார்டு வாங்கினா அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. அதாவது பெரிய பெரிய நகை வச்சோன்னா ஆதார் கார்டு, ஆமாம் ஆதார் கார்டு எல்லாம் பெரிய நகை கடையில் என்ன பண்ணுறாங்க, நகை வச்சு பில்லு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டு வாங்கி அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறாங்க. அப்போ நகை கடையில் போகிறாங்க. ஆனால் சின்ன கடைகளில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃப் இல்லை, நகையை வாங்கிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொஷாக்கு எடுத்துருக்கோங்க, புரசைவாக்கம், டி நகர், என்எஸ்சி போஸ் ரோடு பகுதியில் யார் கோல்டு எத்தனை பேர் கொடுத்தாலும் உருக்கி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் கூட ஒரு 50 சவரம் எடுத்துன்னு போனீங்கன்னா, அதாவது 1 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் 70 ரூபா 100 ரூபா வாங்குறான். அப்போது அந்த நகையெல்லாம் வந்து அவன் என்ன பண்ணுறான், உருகி கையில் குத்துறான். இந்த உருக்குற இடத்துல எங்கேயுமே கேள்வி கேட்க மாட்டாங்களா? எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. ஒரு ஆதார் கார்டு கூட கேட்கறது இல்லை. எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் அந்த நகையை எடுத்துன்னு போய், திருட்டு நகையாக இருந்தாலும் எடுத்துன்னு போய் கொடுத்தா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த நகையை உருக்கி கையில் கொடுத்துட்றாங்க. இப்போ டெம்பர் பண்ணுற இடத்துல இவங்க போயிட்டு அந்த டெம்பர் பண்ணுறதுக்கு ஒரு 50 ரூபா 60 ரூபா, இது எவ்வளோ கோல்டு இருக்குதுன்னு அவன் ஒரு சீல் அடிக்கிறான். 84%, 90%, 70% பண்ணுறான். உடனே இதை வந்து கோல்டை வந்து பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இப்போ இதெல்லாம் தான் நம்ம சொல்கிறோம், காவல்துறையில் வந்து திருடப்பட்ட நகைகள் எப்படி உருக்கிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுக்குறா. இப்போ
இப்போ ஒருவர் வந்து நகையை எடுத்துன்னு வந்து உருக்கி கோல்டு ஆக்கி தரணும்னா அவங்களுக்கு சில ஆப்ஷன் வைக்கணும். என்ன வைக்கணும்னா, இந்த நகை இவருது தானா, இந்த எத்தனை சவரம் எடுத்துன்னு வந்து உருக்குறாரோ அவருடைய ஆதார் கார்டு வாங்கணும். பக்கத்தில் இருக்கிற காவல்துறைக்கு இந்த மாதிரி நகை பில் இல்லாமல் இவ்வளோ நகையை எடுத்துன்னு வந்து ஒருத்தர் உருக்கி எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லணும். இதுவும் ஒரு திருட்டு மாதிரி தான் சமூகத்தில். இப்போ இந்த காவல்துறை அதிகாரிங்க இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அப்போ வந்து இந்த மாதிரி திருட்டு நகையெல்லாம் வந்து இவங்க இந்த மாதிரி சின்ன கடைகள்ல தான் விற்கிறாங்களாண்ணா? ஆமாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நகையை எடுத்துன்னு போயிட்டு ஒரு செயின் ஸ்நாச்சிங் அண்ணா நகரில் அடிக்கிறான்னு வச்சுங்களேன். அப்படி அண்ணா நகரில் அடித்தவொடனே அந்த நகையை உடனே எடுத்துன்னு வந்து இப்போ சவுகார்பேட்டை புரசைவாக்கம் பகுதியில் உருக்குறான். உருக்குன உடனே அவன் கைக்கு கோல்டு வந்துடுது. எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் இவங்க வந்து கோல்டை உருக்கி கையில் கொடுத்துட்றாங்க. அப்போ அது விற்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்புறம் எப்படி இந்த திருட்டை கண்டுபிடிக்க முடியும்? இவங்க எல்லாம் சிசிடிவி கேமரா பார்த்து, அவன் ஹெல்மெட்டை பார்த்துட்டு, அவன் டூப்ளிகேட் வண்டியை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் ட்ரேஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தரேன்ட்டு சொல்கிறாங்க. இப்படி கண்டுபிடிக்காம முடியாமல் நிறைய எஃப்ஐஆருங்க கிடைக்கும். ஒரே நாளில் நகையை விற்றுருவாங்க. ஒரே நாளில் நகையை விற்றுட்டு பணம் வாங்கிடுவாங்க. அப்போ வந்து இழந்தவங்க கண்ணீர் சிந்திட்டு தான் இருக்கணும், அடுத்தவன் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு சவரனே இப்போ பார்த்தீங்கன்னா 56,000 ரூபாய் விற்குது. கண்டிப்பாக சொல்கிறத பார்த்தா 3,000 சவரம். அது எங்கேயோ போவோம். அதுதான் நம்ம என்னன்றோம், திருடுறவன் 1000 ஆப்ஷனை வச்சுன்னு பண்ணுறான். திருடினவனே அந்த பொருளை ஒரு இடத்துல உருக்குறான், ஒரு இடத்துல வந்து விற்கிறான், ஒரு இடத்துல அப்ரைஸ் பண்ணி பண்ணுறான். அப்போது பிடிக்கிறவங்க என்ன பண்ணணும்? இந்த காவல்துறை அதிகாரிகள் வெறும் வந்து சிசிடிவி கேமராஜி இதெல்லாம் கேமரா வண்டி பார்த்தா போதாது. ஏன்னா இப்போ நம்ம ஏரியாலே எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, சென்னை கமிஷனர் அலுவலகத்துக்கு கண்ட்ரோல்லே புரசைவாக்கத்தில் நிறைய கோல்டை உருக்குற இடம் இருக்குது. இப்போ இந்த கோல்டு உருக்குற இடத்துல 1 கிராம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் 5 சவரம் 10 சவரம் வந்து உருக்க வந்தாங்கன்னா உடனே காவல்துறை கட்டுப்பாடுக்கு தகவல் கொடுக்கணும். ஏன்னா நகை பில் இல்லாமல் ஒரு நபர் வராங்க வச்சுக்கிங்களேன், அது காவல்துறை பிடிக்கிறதுக்கு, அக்யூஸ்டுங்களை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது போன்ற நபர்களை காவல்துறை சந்திச்சாங்களா இல்லையா, இது வரைக்கும் இப்போ இன்னைய வரைக்கும் அவங்க கோல்டை வந்து உருக்குறாங்க. உருக்குறவன் எந்த ஒரு ப்ரூஃபும் கேட்கல, எதுவுமே கேட்க மாட்டாங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓ, அந்த நகை அருந்து இருக்கு இல்ல அந்த மாதிரி இப்போ ஏன்னா செயின் ஸ்நாச்சிங் பண்றாங்கன்னா நகை எதுவுமே கேட்க மாட்டாங்கங்க. எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்போ எதுவுமே கேட்காம அவங்க பண்ணுறப்போ இப்போ காவல்துறைக்கு இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். இந்த மாதிரி நகை உருக்க வந்தாங்கன்னா இவங்க யாருது, இவங்க ப்ரூஃப் என்ன, எந்த இப்படி விற்றாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அக்யூஸ்டுங்க இதில் மாட்டுவாங்க. இப்போ ஒரு ஆதார் கார்டு இல்லாமல் நகை உருக்குனாங்கன்னா பிடிக்க முடியாது. இப்போ ஆதார் கார்டு வாங்கிட்டு நகையை உருக்குனாங்கன்னா இந்த நகை ஏது பில்லு இல்லாமல். அப்போ இந்த ஏரியாவில் இருக்க எல்லா கடைங்களையுமே இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே நகை உருக்க வரும் ஆச்சாரியா இருந்தாலும் நகை உருக்க வரும் அந்த இதுவாக இருந்தாலும் கேட்கணும். அப்படி கேட்டாங்கன்னா குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும் காவல்துறை. நகையை விற்கிறது கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி கிரைம்லாம் கம்மியாகும். இந்த மாதிரி கிரைம் கண்டிப்பாக கம்மியாகும். இதில் வந்து 70% கம்மியாகும். நகையை உருக்கி ஈஸியாக விற்கிறான்னா எப்போ காவல்துறை கண்டுபிடிக்க போகிறாங்க? ஒரு கிரைம் அஃபென்ஸு 3000 சவரனுக்கு மேலே தமிழ்நாட்டில் கடந்த 6 வருஷத்தில் காணா போயிருக்கு. அப்போ இதை கண்டே பிடிக்க முடியல இவங்க சொல்கிறப்போ இந்த மாதிரி ஒரு வே இருக்குது. வேன்றது நிறைய இருக்குது. வேற என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னா வேற எந்தெந்த முறையிலலாம் இவங்க நகையை விற்கிறாங்க? இப்போது நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்டிஐ வந்துட்டவனே ஒரு 2 சவரம் நம்ம விற்கலாம். எப்படி இந்த நகை வந்து எப்படி வாங்குறாங்க இந்த பெரிய பெரிய கம்பெனிக்காரங்கன்ட்டு ஒரு 4 கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுறேன். வந்த 4 கம்பெனியுமே எந்த ஒரு ப்ரூஃபும் கேட்கல. வந்தாங்க நேராக வீட்டுக்கு நகையை பார்த்தாங்க. ஒருத்தர் ஒரு ரேட்டு, ஒருத்தர் 6200, ஒருத்தர் 6500, ஒருத்தர் 6800. அன்றைக்கி நகர் ரேட்டை விட ஒரு 400-500 ரூபாய் கம்மி பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோன்ட்டு வந்தாங்க. கண்டிப்பாக ஆன்லைன் மூலிமா நேராக வராங்க. அவங்கள எதுவும் கேட்கல. நான் கூப்பிட்ட 4 கம்பெனியுமே ஆதார் கார்டு கேட்கல, எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. அப்போ நகை ஒரு இடத்துல அடிக்கிறவன் வீட்டில் உட்காந்துட்டு ஈஸியாக விற்க முடியும். ஈஸியாக விற்க முடியும். இப்போ நம்ம நேர்ல போனாலும் எந்த ப்ரூஃபும் கேட்கறது கிடையாது. உருக்கிறவனும் கேட்கறது இல்ல. ம். இப்போ கால் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி பிரபல கம்பெனிங்களை கூப்பிட்டு நீங்கள் வாங்க இந்த மாதிரி நகை இருக்குன்னா கூப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு கழுத்துலேருந்து ஒரு சரடை அறுக்கிறான் வச்சுங்களேன், அது 5 சவரமோ 10 சவரம்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சைடு உருக்கி எடுத்துடுறான் கோல்டை. இன்னொரு பக்கம் ஆன்லைன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்கு இந்த விற்கிறது வந்து ஈஸியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், வீட்டில் உட்காந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிடுறான். அப்போ இதை கட்டுப்படுத்தணும் காவல்துறை. இப்போ சப்போஸு ஒரு வீட்டில் கொள்ளடிக்கிறாங்கங்க,
ஒரு 50 சவரம் நகையை வச்சிட்டாங்க. இந்த 50 சவரம் நகையை அவனால் டைரெக்டாக ஒரே ஆள்கிட்ட கொடுத்தா மாட்டுவானுங்க. அதனால் இந்த இந்த கும்பலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குழுவாக பிரிஞ்சு ஆளுக்கு இந்த வழியை யூஸ் பண்ணி ஒருத்தன் போயிட்டு ஒரு 5 சவரம் கொடுப்பான், இன்னொருத்தன் போயிட்டு ஒரு 5 சவரம் கொடுப்பான். அப்போ 5 சவரமாக உருக்குறாங்க வச்சுங்களேன், 50 சவரம் ஈஸியாக கேப்சர் ஆகிடும். ரெண்டாவது 5 சவரமாக அப்படியே வீட்லேயே வச்சுன்னு கூட கொள்ளடிச்ச நகையை வீட்லேயே வச்சுன்னு தேவைப்படுறப்போ ஆன்லைனில் 3 சவரமாக 5 சவரமாக கொஞ்சம் கொஞ்சமாக விற்று பணமாக்கி சொகுசு வாழ்க்கை வாழ்கிறாங்க. இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களாண்ணா, என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க போலீஸார்? போலீஸில் வந்து ஏங்க நீங்கள் நகையை அறுத்துன்னு போயிட்டுருக்கீங்க, உடனே எஃப்ஐஆர் போட மாட்டான். நான் கண்டுபிடிச்சி தரமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்கொயரி வந்துட்டுருக்கு. 48 ஹவர்ஸ்க்கு எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. ஒரு செயின் ஸ்நாச்சிங் நடந்ததுன்னா 48 ஹவர்ஸில் எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. உடனே கண்டுபிடிச்சிட்டா நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க சிஎஸ்ஆர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஐஆரை போட்டுட்டு அது கிடப்பில் தான் இருக்குது, அது நீதிமன்றத்துக்கு கொண்டுன்னு போகிறதில்ல. இப்போ எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ்ஷீட்டு போட்டு போனால் அக்யூஸ்டை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அக்யூஸ்டை பிடிக்க முடியலன்னா எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க? இது மாதிரி இருக்கிற கேஸுங்க 10 இல்லை, நிறைய 5 வருஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்டிஐ போட்டு 6 வருஷத்தில் எவ்வளோ நகை காணாமல் போயிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களாண்ணா? எந்த மாவட்டத்தில் அதிகமாக கிரைம் நடக்குது? கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா 300 செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. அதில் 95 கண்டே பிடிக்க முடியலன்றாங்க. இந்த பாருங்கள், விஷுவலில் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 300 செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கு. அதில் 95 கண்டே பிடிக்க முடியலன்றாங்க. இப்போ ஆவடியில் பார்த்தீங்கன்னா அதே தான் 139, அதுலேயும் 24 சம்பவம் கண்டே பிடிக்க முடியல. ஒரு செயின் பறிப்பு சம்பவம், செயினை வந்து அறுக்கிறான்னா ஒரு அரை சவரத்தில் அறுக்க மாட்டான், 2 சவரம் மேலே இருந்தால் தான் அவன் கண்ணுக்கே தெரியாது, 1 சவரம் கூட அந்த அளவுக்கு தெரியாது. அப்போது 2லேருந்து 5-6 சவரத்துக்கு மேலே தான் அவன் அறுக்க ட்ரை பண்ணுவான். அப்போது 95 கேஸ் இருக்குன்னா 95 × 3 நீங்கள் போடுங்க, இதுவே போட்டாலே 270-300 சவரன் வருது. அதுதான். இப்போ ஒரு மாவட்டத்திலேயே 300 சவரன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் எவ்வளோ சவரம் போயிருக்கும்? அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 61 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்டில் 100 சவரம் போட்டாலே 6100 சவரம் காணும். நான் சொன்னது புரியுதுங்களா? ஆனால் நம்ம சொல்கிறதே 3000 சவரம் தான் சொல்கிறோம், கம்மியாக தான் சொல்கிறோம். அவங்க சில மாவட்டம்லாம் கொடுக்கல. இப்போ மதுரை வாயில் பார்த்திங்கன்னா கொடுக்கல, அண்ணா நகர் கொடுக்கல, கோயம்பேடு, டி நகர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து இவ்வளோ லான்னு ஆர்டர் போடணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை மாதிரி தமிழ்நாடு ஆயிடன்ட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ டி நகர்லாம் எனக்கு தெரிஞ்சு டி நகர் மயிலாப்பூர் பகுதியிலலாம் குறைஞ்சது 100 சவரத்துக்கு மேலே கண்டே பிடிக்கும். இதெல்லாம் கூட்டம் வரும் அதிகமான ஏரியான்றனா எங்கெல்லாம் ஜனங்க இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கும், எங்கெல்லாம் காலியாக டீசெண்டான ஏரியா இருக்கோ அவங்க பண்ணிடுவாங்க. அப்போது இந்த செயின் பறிப்பு சம்பவம் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடுற நபர் வந்து தொடர் குற்றத்தில் செய்கிறவங்க இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி எல்லாம் புதுசாக ஃபிலிம் பார்த்து நம்ம சொகுசாக வாழணுன்ட்டு தான் வராங்க. அப்போது 20% பழைய அக்யூஸ்டு கிடையாது, 80% நியூ அக்யூஸ்டு. அதனால் அவங்களுக்கு விளைவு தெரியலன்ட்டு தான் வராங்க. ரெண்டாவது, இன்றைக்கி நவீன உலகத்தில் வண்டி நம்பர்லாம் மாற்றிடுறாங்க. வண்டி நம்பர் 2 பக்கமும் மாற்றிடுறான். எல்லாமே வந்து இப்படி தட்டினா பறக்கிற வண்டிங்க, ஆளை அடையாளம் தெரியாத அளவுக்கு ஹெல்மெட்டு. இப்போ இந்த கொரோனா வந்து மாஸ்கை போட்டு அதுவும் ஒரு முகத்தை மறைச்சிட்டு போகக்கூடிய நிலைமையாக இருக்குது. ஒன்று இப்போது இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் செயின் ஸ்நாச்சிங்லாம் தடுக்கணும்னா என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தால் இதெல்லாம் தடுக்க முடியும்? இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க காவல்துறை அதிகாரிகள் பல டிஸ்ட்ரிக்டில் குற்றப்பிரிவை கீழே ஸ்ப்ளிட் பண்ணணும். சென்னையில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் குற்றப்பிரிவு இருக்குது. இந்த குற்றப்பிரிவு காவல்துறை அதிகாரிகள் வந்து ஏதோ செயின்ஸ் பேக் பண்ணால் சம்மந்தப்பட்ட நபரை கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு விட்டாமல் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை மட்டும் பார்க்காம நம்ம அந்த ஏரியான்ட்டு இல்லை பக்கத்து ஏரியாலலாம் ஃபோன் பண்ணி செயின் உருக்க வரவங்க அவங்கள கேப்சர் பண்ணணும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போலீஸ் வந்து இந்த மாதிரி சொல்லணும், அங்கே உருகிற இடத்துல சிசிடிவி கேமரா வைக்கணும், உருக்க வரவனுடைய புகைப்படம் அதில் பதிவாயிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேருந்து வந்து வாங்கக்கூடிய நபர்களையும் டைட் பண்ணணும். எல்லா கம்பெனிக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் காவல்துறை டிஜிபி சார் வந்து அனுப்பணும். இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபோன் பண்ணி பழைய கோல்டை விற்கிறாங்களோ அவங்களுடைய ஃபுல் டேட்டா பேஸு ஒன்று காவல்துறைக்கு எந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ஏரியா லோக்கல் ஸ்டேஷனுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போய் ஆகணும். அது ஒன்று சொல்லணும். மூணாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்வை காவல்துறை அதிகாரிகள் இந்த செயின் பறிப்பு சம்பவத்தை கிடப்பில் போடாமல் மக்களுடைய பிரச்சனை, ஏன்னா நீங்கள் மக்கள் பார்த்திங்கன்னா செயினாக இருந்தால் கூட பரவாயில்ல, காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறான், கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுறான். பெண்கள் பல பேர் இது விஷயமா கோர்ட்டு கேஸுன்னு பயந்துன்னு கம்ப்ளைண்ட்டே கொடுக்கறதில்ல. அதனால் அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான்
இன்னொரு பெண்ணோட தாலி அறாமல் இருக்கும். அதனால இந்த விஷயம் அவங்க பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்கன்னா நம்ம நேர்ல போய் பார்க்கலாமா? இந்த மாதிரி என்ன ப்ரூஃப் கேட்கறாங்க? செயின் ஒரு நகையோ ஒரு மோதிரத்தை உருக்கணும்னா என்னென்ன மாதிரி ப்ரூஃப் கேட்கறாங்க? நம்ம நேர்ல போய் கண்டிப்பாக நீங்கள் நேரில் என் கூட வாங்க. நான் நீங்கள் எத்தனை சவரம் எத்தனை வந்தாலும் அதை உடனே உருகி தரேன். ஒரு கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் 70 ரூபா தான் கேட்பான், 100 ரூபா கேட்பான் அதிகபட்சம். நேரடியாக உங்களை இட்டுன்னு போய் நீங்கள் எடுத்துன்னு வர நகையை உருக்கி காமிக்கிறேன். வெறும் 70 ரூபா தான் கேட்பாங்க. வெறும் 70 ரூபா தான் கேட்பான். வெறும் 70 ரூபாவில் 100 கிராம் உருக்கி கொடுத்துருவான். அதை எடுத்துகிட்டு போயிட்டு சவுகார்பேட்டில் எங்கே வேணாலும் போய் இந்த டெம்பருக்குன்னு ஒரு கடை இருக்குது, கோல்டு டெம்பர். அதையும் கோல்டு டெம்பர் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவோம். ஈஸியாக விற்றுட்டு நம்ம போயிடலாம். கோல்டு இருக்குது, மெல்ட் பண்ணி டெம்பர் பண்ணுவோம். எவ்வளோ டெம்பர் இருக்குன்னு ட்ரான்ச் गोल्ड करके प्योरिटी பியூரிட்டி 1 ग्राम to 100 ग्राम to 70 rupees. ஓ, 1 கிராம்லேருந்து 70 கிராம் வரைக்கும் 70 rupees. 70 ருபீஸ். அவ்வளோதான், மெல்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. டெம்பர் சவுகார்பேட்டில் எங்கே सूर्या அட்ரஸ் இருக்கா? ப்ரூஃப் எதனா கொடுக்கணுமாவையா? வீரப்பன் ஸ்ட்ரீட்டு, வீரப்பன் தெருவில் டோர் நம்பர் சூர்யா டச்சா அது இருக்கு பேர். இங்கேயே பண்ணி கொடுத்துருவீங்களா பையா? இங்கேயே பண்ணிடுவீங்களா? यहाँ मिल्ट हो जाएगा मिल्टिंग. இல்லைப்பா, கோல்டை அதில் போட்டு மெல்ட் பண்ணுறாங்க. ஓ, இங்கேயே பண்ணிடுவீங்க. ஆனா வெயிட்லாம் செக் பண்ணுவீங்களா? வெயிட் எல்லாமே இங்கே செக் பண்ணிடுவீங்களா? செக் பண்ணுவோம் வெயிட் கோல்டு வெயிட். वेट ஓ, அந்த செக். ஓகே. ஓ, இங்கேயே மெல்ட் பண்ணி இங்கேயே வெயிட் போட்டு. இப்போ நம்ம கோல்டை கொடுத்தா மெல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட்டை போட்டு குத்துருவாங்க. கோல்டு உருக்குறீங்களே, ப்ரூஃப் ஏதாச்சும் கொடுக்கணுமான்னு கேள்வி. வெறும் கோல்டு கொடுத்தா மெல்ட் பண்ணிடுவீங்களா? அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நகைன்றது பல குடும்பத்தில் ஒரு பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு கனவாகவே இருக்கும். இந்த கனவு பார்த்தீங்கன்னா சிறுவ சேர்த்து வச்சு ஒரு கோல்டு வாங்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கன்னா ஃபங்க்ஷன் போனால் 4 பேர் எதிரில் கௌரவமாக போனன்ட்டு தான் இந்த நகையை வாங்கிட்டு போட்டுன்னு போகிறாங்க. அப்படி அவங்களுடைய கௌரவத்துக்காக போட்டுன்னு போகிற நகையும் கஷ்டப்பட்டு வாங்குகிற நகையும் அசால்ட்டாக ஒரு திருட அறுத்துட்டு போயிடுறான். அறுத்துட்டு போய் அவன் சொகுசாக வாழ்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் பாதிக்கப்படுறவங்களுக்கு முழுமையாக காவல்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் எங்களுடைய இது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிப்பா. மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.